வணக்கம் கேஸ், வெல்கம் டு மிஸ்டர் வாய்ஸ் துணை. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற படம் பீஸ்ட் கிளாவிங் அட் த ஸ்ட்ரா அப்படிங்கிற படத்தை பற்றி பார்க்க போகிறேன். 2000 ரிலீஸ் ஆன படம். படத்தை இடத்துல சஸ்பென்ஸு த்ரில்லருக்கு பஞ்சமே இல்லை. அடுத்த சீன் என்னங்கிறது படத்தில் கண்டே பிடிக்க முடியாது. அப்படி ஒரு படம், சரியான தரமான ஒரு படம், அருமையான படம், கம்பல்சரி பார்க்க வேண்டிய ஒரு படம். சரி வாங்க படத்தை பற்றி போனது நம்ம படத்தோட கதைக்குள்ளே போயிடுவோம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு பேக்கை காட்டாங்க. ஒருத்தன் பேக்கை ஒரு கப்போர்ட்டில் போட்டு ஒழிச்சு வைக்கிறான். அந்த கப்போர்ட் நம்பர் 47. சரிங்களா? அதுக்கப்புறம் சாப்டர் 1 ஸ்டார்ட் ஆகுது. என்னங்கிறது பார்க்கலாம் வாங்க. சேனலுக்கு புதுசாக வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. வாங்க அப்படியே வீடியோ கண்டிப்பாக பண்ண மறக்காமல் பெல் பட்டன் ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்கோ. இப்போ படத்தோட கதைக்குள்ளே போயிடுவோம். படத்தில் இப்போ தடுக்கி வச்சுருக்கா பார்த்தீங்களா, இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ, இவர் தான் கதாநாயகன் அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு ஷாப்பில் ஒர்க் பண்ணுறாப்புல. அந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா துடைக்கிறது, கிளவுறது, பெருக்கிறது, கூட்டுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் என்ன போச்சு, டைம் ஆகிப்போச்சு. நைட்லாம் ஃபுல்லாக வேலை செய்வார் போல. அதுக்கப்புறம் கப்போர்டில் செக் பண்ணி பார்க்குறாரு. அவங்க குடிக்கிறவங்களாம் வருவாங்க. ஸோ அவங்க குளிச்சுட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அங்கே தான் வேலை செய்கிறாரு. இப்போலாம் கப்பலில் ஒன்று திறந்து பார்த்துட்டு சொல்ல ஏதாவது கஸ்டமர் பொருள் வச்சு போயிருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா கப்பல் திறந்து பார்க்குறாரு. அந்த கப்போர்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பேக் இருக்குது. அந்த பேக் லேண்ட் எப்படி அந்த பேக் இறக்கி வச்சு அதை திறந்து பார்த்தா அதுக்குள்ளே பூரா கட்டுக்கட்டாக பணம் இருக்குது. ஏன்னா அது மனுஷன் யாரும் அப்படியே கட்டுக்கிட்டு பணத்தை வச்சுட்டு போயிருக்காங்க. அப்படின்னு அவருக்கு குழப்பம். திடீர்னு ஒரு கஸ்டமர் அங்கே போகிறாரு. சரி சார், போங்க போங்க போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எடுத்து வச்சுருக்கேன் சார், போங்க அப்படின்னு சொல்லிடுறாப்புல. ஒரு பக்கம் மயக்க வரேன். அப்புறம் அங்கே ஒருத்தர் மேனேஜர் ஒருத்தர் இருப்பான். அவன் பார்த்துட்டு, என்ன பேக்கில் எடுத்துகிட்டு போகிறேன், ஒன்றும் இல்லை திங்ஸ் தான் இருக்குது, அதை தூக்கி ஸ்டோர் ரூமில் வச்சுறேன் போட்டு அப்படியே அந்த பேக்கை கிடச்சி ஸ்டோர் ரூம் கொண்டு வரான். அங்கே ஒரு ஸ்டோர் ரூமுக்குள்ளே எங்கே வைக்கிறது ஒழிச்சு வைக்கிறான் ஒரு ஒக்கட்டை. அப்புறம் கொஞ்சம் பணமாக எடுத்துகிட்டு செலவுக்கு எடுத்துகிட்டு அங்கே ஸ்டோர் ரூம் கூட அடியில் தள்ளி வச்சிட்றான், யாருக்கும் தெரியாமல் தள்ளி வச்சு போட்டு. அப்புறம் என்ன பண்ணுறான், அப்படி அங்கேருந்து கிளம்பிடுறான். வீட்டுக்கு இப்படி சந்தோஷமாக போகிறான். வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா இருக்காங்க, அந்த வீட்டுக்கார அம்மா இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, அவன் பண்ணாட்டினாலும் சரியாக வேலை செய்யறதில்லை, அவள் தான் ரொம்ப தொந்தரவான்ட்டு அப்படின்னு சொல்லலாம். ஏமா நீ தான் தொந்தரவாக தொண்டை பண்ணிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க, காப்பி மக்கள் கீழே விட்டுப்பாங்க போல். நாம இருக்கிற வேலை கொடுத்தோன்னா கடுப்பில் செய்வாங்க கதாநாயகி. இவங்க தான் இந்த படத்தோட கதாநாயகின்னு வச்சுப்போம். கதாநாயகி தான். அதுக்கப்புறம் என்னங்க நீங்கள் வேலை வெட்டிக்கு போகிறீங்களா, என்னங்க சம்பாதிக்கிறீங்க, என்னங்க ஒன்றும் பற்ற மாட்டேங்க, எவ்வளோ பிரச்சனை இருக்குதுங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, குடும்பத்தை எப்படிங்க பார்க்குறது, ஒன்றும் பற்ற மாட்டேங்க, பொருளாதார ரீதியாக நான் பாதிக்கப்பட்டுட்டோமா அப்படின்னு சொல்ல. சரி அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அப்படி அவர் கிளம்பிடாட்டி அப்புறம் இவங்களும் கிளம்பி போகிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா உள்ள பாத்ரூம் க்ளீன் பண்ணுற வேலை செய்கிறாங்க அவங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட சப் ஹீரோன்னு வச்சுக்கலாம், அதாவது துணை நடிகர்னு வச்சுக்குவோம். துணை நடிகர் வேணால் ஸ்மார்ட் கேன்னு வச்சுப்போம். அவர் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் செக்கிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாப்புல. வரவங்களுக்கு பாஸ்போர்ட் அப்படி சீல் வச்சு அனுப்பி கொடுப்பாப்புல. அந்த டிபார்ட்மெண்ட்டில் அவர் அங்கே வேலை செய்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன அவர் கார் எடுத்துகிட்டு வேலையை முடிச்சுட்டு சால்டுன்னு ஒரு பக்கம் போகிறாரு. அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்குது. அங்கே இருக்கவங்கள தம் அடிச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை போட்டு அடிச்சு பிறந்து மூட்டையை கட்டி கூட்டிகிட்டு போவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஸ்மார்ட் கே என்ன பண்ணுறாரு, கன்ஃபியூஸ் ஆகிறாப்புல. ஆஹா என்னடா இப்படி கட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு பயப்படுறாப்புல. அங்கே போனவொடனே அங்கே ஒரு நிற்கிறான். அவன் தான் மிகப்பெரிய வில்லனப்பா, மிகப்பெரிய கேங்ஸ்டர், எல்லா தப்பும் பண்ணுறான். அவன்கிட்ட பேசுகிறாப்புல, இந்த மாதிரி ஆஃபீஸர் நீங்களும் எப்படி இவ்வளோ தூரம் வரீங்க அப்படின்னு சொல்லி, எனக்கு ஒரு வேலையை நீங்கள் முடிச்சே ஆகணும், இப்போ முடிக்கலைன்னா இந்த மாதிரி ஆகும், அப்புறம் பணம் என்ன வாங்கியிருக்கீங்க அதை கொடுக்கணும் பண்ணணும் ஏகப்பட்ட இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்பேன். ஏதோ கொடுக்கல் வாங்கல் தவறாது போல். அதுக்கப்புறம் சரி அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாப்புல. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணை காட்டாங்க. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு பாருக்கு வராங்க. பாருக்கு ஒரு பையனை பார்க்குறாங்க. அந்த பையன்கிட்ட பேசுகிறாங்க, பழகுறாங்க. அந்த பையன் இந்த மாதிரி வந்திருக்கேன், வேலை விஷயம் வந்திருக்கேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறாங்க. 2 வயசு ஒரு பக்கம் போடுறாங்க. அப்படி அங்கே சீன் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நேராக முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தால் அவன் புருஷக்காரனை போட்டு இவளை போட்டு அடின்னு அடித்து கொடுமைப்படுத்துகிறான். ஏதோ வீட்டுக்குள்ளே பஞ்சாயத்து போல், அவன் குடும்ப பிரச்சனை அதெல்லாம் மனசு தேக்கான்னு தான் சரக்கு அடிக்க போயிருக்கா போல். அவன் போட்டு காலில் மிதிக்கவும் அடிக்கவும் டார்ச்சர் பண்ணுறான். மிகப்பெரிய கொடூரக்காரன் இருப்பான் போல். அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் சண்டையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கிளம்பி அங்கே உட்காந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வருது. இது யாருன்னு பார்த்தோன்னா இப்போ பார் கொடுத்த மாதிரி தான் பார்த்தீங்களா, அவன் செல்ஃபி எடுத்த ஃபோட்டோ போட்டு அனுப்புகிறான். பார்த்துட்டு அவனும் சந்தோஷப்படுறான். ஆடுறாவன் இவன் வேறு ஒரு சந்தோஷமாக போகிறான்னு. அதுக்கப்புறம் சாப்டர் 2 போயிடலாம். என்னாச்சு அதுக்கப்புறம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் காய் ஃபோன் பண்ணுறாப்புல. யாருக்கு, அவனோட ஓல்டு ஃப்ரெண்டுக்கு ஃபோனை போட்டு, மச்சான் இந்த மாதிரி ஒரு சின்ன வேலை இருக்குது, ஒரு சின்ன கன்சைன்மெண்ட்டு முடிச்சு கொடுத்து பெரிய பேமெண்ட் கிடைக்கிட்டா, வாடா நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல அவனை சரிஞ்சிட்டு போட்டு சந்தோஷமாக மீட் பண்ணிட்டாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவனும் லாலிபப் அப்படி பண்ணி கண்டதெல்லாம் சாப்பிட்டு போட்டு ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்குது.
கடைக்காரன்ட்ட நல்லா பேசி ஜாலியாக இருக்கிறாங்க. வேணுங்க சாப்பிடணும் தான் லைஃபு. அந்த லைஃப் அப்படியே போயிட்டுருக்குற மச்சான் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்ல. சரி வந்த விஷயம் சொல்லு என்னன்னு சொல்லு அப்படின்னு. இந்த மாதிரி பணத்தாட்டைய பொண்ணு எடுக்கணும். ஒரு வேலை கொடுத்துருக்காங்க அப்படி சொன்னதுக்கப்புறம் இந்த பொழப்புக்கு நான் வரலன்னு சொல்ல. இல்லைடா கம்பல்சரி நீ வந்து ஆகணும் வாடா எனக்கு ஹெல்ப் பண்ணுறா. நமக்கு ஷேர் தரேன்டா அப்படின்னு சொல்ல. இதெல்லாம் ரொம்ப சிரமம்டா அவனுக்கு இவ்வளோ ஷேர் தரேன்டான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அமௌண்ட் பெருசாக சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் சரி எப்போ வேலை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு லைட் எடுத்து பார்த்து வைக்கிறாப்புல. அதுக்கான ஏற்பாடுகளை நான் பார்த்துட்டேன் நீ உனக்கு கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு சொல்ல. அப்படியே அடுத்த சீன் போகுது. அடுத்த சீனில் நம்ம ஹீரோ வராரு. வந்து இந்த மாதிரி லேட்டாக வராரு. லேட்டாக வந்தோடனே அங்கே இருக்கிற ஓனர் என்னப்பா எப்போ பார்த்தாலும் லேட்டாகவே வர கொஞ்சம் நேரம் கிளம்ப வேலைக்கு வர மாட்டியா வீட்டில் எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கிறது தான் பொழுதுக்கு லேட்டாக வந்தால் என் பிஸ்னஸ் பாதிக்கிறது இல்லை கஸ்டமர்ஸாக சஃபர் ஆவாங்க போ வேலைக்கு போகிறப்போம் அப்படின்னு சொல்லி அவன் போனான். சார் வாங்க சார் என்ன சார் முடிஞ்சுக்கலாம் சரி சார் போயிட்டு வாங்க சார் அப்படின்னு அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது அங்கே ஒரு பேப்பர் இருக்கும் அதையும் பார்க்குறாப்பா அது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் மண்டையை தட்டிட்டு அப்படியே உள்ள வரப்பல அடுத்த சீனில் காட்டுறாங்க. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா இந்த பால் ஊற்றி வந்தால் பார்த்திங்களா அவளும் அந்த குட்டி பையனுமே சின்ன பையனுமே அப்படியே ஒன்று பண்ண ஒன்றா இருக்காங்க. அப்புறம் அவன் சொல்கிறான் இந்த மாதிரி பொறுத்த குடும்பம் படுத்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டு கண்டிப்பாக நான் ஒரு வழி சொல்கிறேன் அப்படிங்கிற அவன் சின்ன பையன் என்ன சொல்லுவானோ தெரில இவ்வளோ கஷ்டப்படுறேன் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்கிறான். இவன்கிட்ட பாய் ஃப்ரெண்டுங்கனால அப்படி சொல்கிறான் போல். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான் ஒரு சில பேப்பர்ஸ்லாம் புரட்டி பார்க்கலாம் ஏதோ பேமெண்ட் விஷயமா இருக்கும் போல் அப்படியே புரட்டி பார்த்துட்டு ஷாக் ஆகிறான். அதோட முடியுது. அடுத்து சாப்டர் 3 என்னடா அப்படி போகுது நினைக்கிறீங்களா படம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் பாருங்கள். அதுக்கப்புறம் சாப்டர் 3 நம்ம ஹீரோ போகிறாரு நேராக எங்கே போகிறாரு ஹாஸ்பிட்டலில் போகிறாரு. ஏதோ இன்னும் ஆச்சு அலை அடிச்சுட்டு போகிறாரு. அப்புறம் பார்த்தா வீட்டுக்கார அம்மாவுக்கு ஏதோ உடம்பு முடியல போல கையில் காசும் இல்லை. வேலைக்கு போகிறான் பொண்ணு காலேஜ் படிக்கிறான். இவன் வேலைக்கு போய் காசும் பற்ற மாட்டேங்குது. வீட்டில் மெடிக்கல் செலவுக்கு காசும் இல்லை ஹாஸ்பிட்டல் செலவுக்கும் காசு இல்லை. குடும்ப பிரச்சனை தலைக்கு மேலே இருக்குது. அப்படியே சமாளிக்க முடியாமல் மண்டே பிடிச்சிட்டு கொண்டுக்கிறாரு நம்ம ஹீரோ. எல்லாத்தையும் நான் பார்த்து விடுங்க அப்படிங்கிற மனைவி. அதுக்கப்புறம் வந்து அப்படியே படுக்கிறாப்புல திடீர்னு அந்த பணஞாபகம்லாம் வருது. அதுக்கப்புறம் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த இவன் இருக்கான் பார்த்தீங்கன்னா யார் அவன் கூட வந்தான் பார்த்தா ஃப்ரெண்டு அவன் கூட சேர்ந்துட்டு இவன் இந்த மாதிரி லொக்கேஷன் அனுப்பிச்சு ஒரு கன்சர்ன் பார்க்கணும்னு சொன்னேன் என்னாச்சு வந்துட்டியா வந்துட்டேன்டா எங்கடா இருக்க இல்லைடா நான் வர கொஞ்சம் லேட் ஆகும்டா அப்படின்னு சொல்ல சரி வெயிட் பண்ணுறான்னு சொல்லிட்டு இருக்க சொல்ல அந்த ஸ்மார்ட் காரை வெயிட் பண்ணுறப்பல திடீர்னு ஒருத்தன் வர்றான். அவன் யாருன்னு கேட்டிங்கன்னா அவன் ஒரு போலீஸ் போல. இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் விஷயமா நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல இவனை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. ஒருத்தன் ஃபோட்டோ காமிச்சு கேட்க அவன் வந்து இவனை ஸ்கூல் படித்த பழைய ஃப்ரெண்டு போல. அதை சொல்லி கேட்க அவன் எனக்கு தெரியாதுன்னு தெரியாத மாதிரியே சொல்லிட்டான் அந்த ஸ்மார்ட் காய். அதுக்கப்புறம் இல்லை நான் பார்த்தது இல்லை எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு இன்னொருத்தன் ஃபோட்டோ காட்டுறான். அந்த பையன் கூட படித்த நாட்டு இருக்குது ரெண்டும் ஒரே பசங்க தானே அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் சரி வாங்க எனக்கு லேட் ஆச்சு மழை வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல சரி வாங்க சாப்பிடலாம் சொல்லி போட்டு இவன் என்ன பண்ணுறான் கடைக்கு கூட்டிகிட்டு போய் ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுக்குறான். அவனுக்கு சரி என்னப்பா ஆள் பக்கம் நல்லா இருக்கிறியா உனக்கு எப்படி போட்டு லைஃப் நீ எங்கே இருக்க என்ன பண்ணுற இது பண்ணுறேன் எனக்கு ஃப்ரெண்ட்ஸில் இருக்காங்களா கேட்க இல்லைங்க அதெல்லாம் இல்லைங்க நான் ரொம்ப தங்கமான பையங்க சுத்தமான கை தங்கங்க நம்ம கை சுத்தங்க அப்படின்லாம் சொல்ல இவ்வளோ நல்லவனா கையா நீ அப்படின்னு சொல்ல சரி வேணாம் ஒரு செல்ஃப் எடுத்துக்கலாம் போட்டு 2 பேர் ஒரு செல்ஃப் எடுத்துக்கிறாங்க. அந்த செல்ஃப் எடுத்து அப்படி இவருக்கும் அனுப்பிச்சுடுற ஸ்மார்ட் காய்க்கு அனுப்பிச்சுடுவார் அந்த போலீஸு. அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஓகே எனக்கு டைம் ஆச்சு நான் வேலை கிளம்புறேன் எனக்கு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நான் திரும்ப போகணும் கூப்பிட்டு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அவரை தம்ஸ் காமிச்சிட்டு கிளம்பிடுறாப்புல. இவன் பார்த்துட்டு என்னடா அவன் வந்தான் இவ்வளோ ஓட்டு போயிட்டானேடா நமக்கு பில்லு வச்சுட்டு போயிட்டானே அப்படின்னு அந்த ஃப்ளாட்டை பார்த்துட்டு கடுப்பாகிறான். சரி பணம் தொலைதுப்பா அப்படின்னு விட்டு போட்டு அந்த சீன் முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் திடீர்னு அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம இவரு அலாரம் அடிச்சு சந்திக்கிறாப்புல. அப்புறம் பார்த்தா அடுப்புலாம் அப்படியே இருக்குது. அவங்க அம்மா என்ன இருக்குது அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை போல கொஞ்சம் அதனால் அவங்க படுத்துட்டு இருக்கிறாங்க. அம்மா தொந்தரவு பண்ணுறதுக்கு மனசு இல்லாமல் என்னடா படம் தெரியல காலையில் வேலைக்கு கிளம்புற நேரம் வேறு ஆகிப்போச்சு. சரி பரவாயில்லன்னு சொல்லி போட்டு ஓனரை கூப்பிட்டு பேசுகிறா அப்படி ஐயா வணக்கம் இந்த மாதிரி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை வீட்டுக்கார அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அம்மா வேறு படுத்துட்டாங்க சமையல் வேலைக்கு ஆள் இல்லை கொஞ்சம் வர்றதுக்கு லேட்டாக இருங்கயா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லாங்க. உங்க கூட தலையெழுத்தாக போச்சுடா பொழுதுக்கும் வேலைக்கு லேட்டாக வர்றேன் நீ வேலைக்கே வர வேணாம் ஒன்றும் வேணாம் நான் ஃபயர் பண்ணுறேன் நீ வேலைக்கு பண்ண 2 சீன் பண்ணிடு வேலையை விட்டு இந்த பக்கமே தலை வச்சு படுக்கான்னு சொல்ல நம்ம ஹீரோவுக்கு மண்டை சூடாகி போயிடுது அப்படிங்கிறாப்புல. அதுக்கப்புறம் பணம் வேறாங்க இருக்குது அதையாவது போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் லைஃப்பில் செட்டில் இல்லாமல அப்படின்னு சொல்லி போட்டு சைக்கிள் தூக்கி போட்டு வேகமாக அழுத்துற அப்படி நம்ம ஹீரோ டங்குன்னு இந்த இன்புட் பண்ணிக்காப்புல அந்த பாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அவன் கூட இந்த பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிட்டான் அவன் புருஷக்கான காரை விட்டு ஏற்றலாம்னு சொல்லி போட்டு டைம் பார்த்து நின்றுருக்கான் அந்த பக்கம். இந்த பக்கம் என்ன ஆகுது இவன் பணம் எடுக்க போயிட்டுருக்கிறான் அப்படியே சஸ்பென்ஸாக போகுது டக்குன்னு காரை விட்டு அடிச்சிட்டான் அவன் பாட்டி கிளம்பிட்டான். அவன் ஆள் ஸ்பாட் அவுட் அவன் ஃபோன் பண்ணி வேறு சொல்லிடுறான் இவன் புருஷனை போட்டு அடிச்சு தூக்கிட்டேன் செத்துட்டான் இனி அவனுக்கு அவன் கொடுமைப்படுத்த மாட்டான் நீ நான் மட்டும்தான் நம்ம மட்டும்தான் நீ இந்த உலகத்தில் அப்படிங்கிற சந்தோஷமா இதை கேட்டால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் கதை தட்ட சத்தம் இருக்குது வெளியே வந்து பார்க்குறான் யாரோ ஒருத்தவங்க உள்ளே வராங்க.
அப்புறம் பார்த்தா புதுசாக்காரன் என்னடா அவன் காரை ஓட்டி எடுத்துட்டு சொன்னானே இவன் உள்ளே வரான், அப்போ யார் தான் அவன் கொண்டான்னு தெரியலையே அப்படின்னு அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஸ் ஆகுது இவளுக்கு. அதுக்கப்புறம் இவன் இருக்க பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் கை அவன் கொடுக்குற கேங்ஸ்டர்லாம் அவனை தூக்கிட்டு வந்துடுவாங்க, அவன் ஃப்ரெண்டையும் தூக்கிட்டு வந்துடுவாங்க. உனக்கு நான் வேலை கொடுத்தேன், நீ எனக்கு பணம் கொடுக்கணும், இத்தனை பிரச்சனை போயிட்டுருக்குது, உன் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்திருக்க, வேலையை முடிக்க மாட்டேங்கிறான்னு போட்டேன். நான் ஃப்ரெண்டை போட்டு சாத்துன்னு சாத்துறாங்க. ஐயோ என்னங்க பிரச்சனை, நான் கொடுத்து நானே முடிச்சு கொடுத்துட்றேங்க அப்படின்னு அவனும் கதற ஆரம்பிச்சிட்றான். அதுக்கப்புறம் நான் இப்போ அவனை படுக்க போட்டு கழுத்து மேலே கத்தி வச்சு சொன்ன வேலையை முடிங்க, இல்லைன்னா நான் அவங்கள முடிச்சு விட்ருவேன் அப்படின்னு கத்தி வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிட்றாங்க. இவனுக்கெல்லாம் அலற ஆரம்பிச்சிட்றாங்க. கமக்கம், என் ஃப்ரெண்டை ஒன்றும் பண்ணாதீங்க, நான் கண்டிப்பாக அவங்க வேலையை நான் முடிச்சு கொடுத்துட்றேன், உங்களுக்கு தொந்தரவு பண்ணாதீங்க, நான் கண்டிப்பாக செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டாப்புல. வெளியே வந்து வாசலில் கொத்த வச்சு உட்காந்துட்டு இதெல்லாம் நமக்கு ஆகிற வேலையாடா, ஏடா நம்ம சக்தி நம்ம செய்ய வேண்டியதான எது இருந்தாலுமே, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலைடா அப்படின்னு சொல்ல, நீ ஒன்றும் கவலைப்படாதா, இதான் என் ஃப்ரெண்டு இவர் போலீஸ்காரரு, இவர் நம்ம ஹெல்ப் பண்ண வருதா ஆபத்துனா, ஒன்று நீ கவலையே படாத அப்படின்னு சொல்ல, போடாடே நீ கவலைப்பட மாட்டேன் போகிறது ஏன் உசூர் தானே அப்படின்னு அவன் அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்றான் கேமுறைன்னு. அதுக்கப்புறம் தான் தம்மை அடிச்சது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி போட்டு தம்மை படுத்து பார்த்துக்கிறாரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பக்கம் இந்த பாருக்கு வந்த பொண்ணு என்ன பண்ணுறான், யோசனை உட்காந்துட்டு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்து அந்த பாய் ஃப்ரெண்டு வரான். அவன் அந்த மாதிரி புருஷனை கொண்டுட்டு பார்த்தியா அப்படின்னா, அடா சண்டாளா, நீ கொண்டது என் புருஷன் கிடையாதுடா, புருஷன் மாதிரி வேற ஒருத்தனை கொண்டுருக்க, நீ ஆள் தெரியாமல் ஆளை விட்டு ஏற்றிட்டி காரை விட்டு ஏற்றிட்டியாடா அப்படின்னு சொல்ல, இப்படி சொல்கிற ஆமாம் நீ வேற ஒருத்தனை கொண்டுட்டேன், என் ஹஸ்பண்ட் சாகவே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவன் சாக்கே ஆடுறான். நீ தேவையில்ல வேலை பண்ணாத, நீ பேசாமல் ஊருக்கே ஓடி போயிடு, இங்கே இருக்கிறது உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்ல, அவன் சரின்னு சொல்லிவிட்டு அவன் கிளம்பி போயிடுறான். இவளும் கொடைய மாட்டேங்குது, திரும்ப வீட்டுக்கு வந்துடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஹீரோக்கா பார்த்தீங்களா, இந்த காசு எடுக்க வந்தவர் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை போட்டிருப்பாங்க போல், அதான் அங்கே ஒரு வேலை பார்த்துட்ருப்பான். இவன் அப்படி என்ன தெரியுது மாதிரியே உள்ள வந்து சார் வணக்கம் சார் எல்லாத்துக்கும் வணக்கம் வச்சுக்கிட்டு அப்படின்னு அடிச்சுட்ருப்பான். புதுசாக ஒருத்தன் போட்டிருப்பாங்க இல்லையா, என்னத்தை ரிசைன் பண்ணுறேன், ஒரு சில திங்ஸ் எடுத்துகிட்டு போனேன், பழைய திங்ஸ் இல்லை, சாவி ஒரு ஸ்டோர் ரூமில் இருக்குது, அங்கே இருக்குவா சாவி அது அப்படின்னு சொல்லி போட்டு சாவி ட்ராவல் இருக்கும் அவங்ககிட்ட அப்படி எடுத்து வாங்கிக்கிறாப்ப, எடுத்து வாங்கி போட்டு சந்தோஷமாக போகிறாப்புல. இங்கே அந்த ஸ்டோர் ரூம் வச்சு பார்த்து அந்த பணத்தில் இருக்கும் கட்டுக்கட்டாக பணம் அதை எடுக்கிறதுக்காக போகிறாப்புல வேகமாக எடுத்து போட்டு அந்த பேக்கை தூக்கி போட்டு சாவி அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு அப்படி கிளம்புறாப்புல. அப்புறம் அங்கே வர வழியில் அவனை பற்றி நாங்கள் ஒரு குரூப் கேட்க நல்லா யாரும் பார்க்கலன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தா அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது அந்த போலீஸ்காரர் அது ஒரு குரூப் எழுது போல். நைஸாக அங்கே நிலவரப்பில் நம்ம ஹீரோ நான் இப்படி நேரில் லிஃப்ட்டுக்கிட்ட வரேன். அங்கே இருக்கிற ஒருத்தன் ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்குறான். யார் ஓனர் போல். அந்த ஓனர் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமல் உங்கள்கிட்ட நாய் மாதிரி வேலை செய்யணும் அவசியம் இல்லை, அடிமை இருக்குன்னு அவசியம் இல்லை, அப்படி எப்படின்னு பெரிய வாக்குவாதம் போது உன் வேலையை நீ பாரு, கடைசியில் அப்போது நான் வேலையை வேணாம் ஒன்று வேணும்னு சொல்லி போட்டு அங்கேருந்து அப்படியே நைஸாக பேக்கை தூக்கி சைக்கிளை வச்சுட்டு அழைச்சி பிடிச்சிட்டு போகிறாப்புல வீட்டுக்கு. யார் நம்ம ஹீரோ. அங்கே போய் வீட்டில் அந்த பணத்தை அப்புறம் எடுத்து வச்சு அடிக்க வச்சு அப்படியே பார்க்குறாப்புல. அது ஒரு தனி சந்தோஷம் தானே. ஒரு 1000 இருந்தாலும் அழகாக அடிக்க வச்சு பார்ப்போம், 10 10 100 இது பல 1000 கோடிக்கு மேலே இருக்கும் போல். அப்புறம் என்ன பண்ணுறான், அந்த பணத்தை பூரா எல்லாம் அந்த பேக்கெட் தனியாக வச்சுட்டு ஒன்று எடுத்து வச்சு வேற ஒரு டப்பாவில் போட்டு அந்த பணத்தை எல்லாத்துக்கும் மறைச்சி வைக்கிறவர் நம்ம ஹீரோ. ஏன்னா யாரும் கண்டுபிடிச்சக்கூடாது அப்படின்னு டப்பாவில் போட்டு ஃபோட்டோ கேட்டாலும் வச்சு அந்த ஃபோட்டோவில் அவங்க அப்பா இருப்பார். அவங்க அப்பா ஞாபகம் வந்துடும். உடனே அப்படியே கண்ணை மூடிட்டு கண் கலங்க ஆரம்பிப்பார். கண் கலங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதோட அந்த சாப்டர் முடிஞ்சுது. அடுத்து 4வது சாப்டர். இந்த 4வது சாப்டர் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் அப்பா வில்லி காட்டுறாங்க. வில்லன் கிடையாது, வில்லி தான். நேராக ஒரு பெரிய பார் நடக்குது. அந்த பாரில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் இவங்க தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. அதாவது இந்த பாரோட சிஇஓவி இவங்க தான். இப்போ எத்தனை நடந்து வர்றாங்க, அங்கே ஒரு பஞ்சாயத்து போகுது. ஒருத்தன் அப்படி இப்படின்னு எசக் பஸ்க்காக பேச, அதாவது அந்த பாரில் ஒரு பொண்ணு வந்தால் பார்த்தீங்களா, அந்த பொண்ணுக்கிட்ட ஒருத்தர் தப்பாக நடக்க முயற்சி பண்ணிட்டுருப்பான். ஒரு பேச மண்டபம் ஒரு பாட்டை போட்டு டம்முன்னு உடச்சி போட்டு வாமா பிரச்சனை முடிஞ்சது வாமா போகலாம்னு சொல்லி போட்டு அந்த பொண்ணை அந்த ஓனரம்மா அங்கே பார் வேலை செய்கிறார் இல்லையா, ஸோ அவள் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் என்னம்மா பிரச்சனை, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, அவள் இந்த மாதிரிங்க சின்ன பிரச்சனையாகி போச்சு அப்படின்னு சொல்ல, சரி எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் விடு கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாப்புல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவன் அங்கே வேலை செய்கிற விளையாட்டு இருக்குது. ஸோ ஏதாவது பிரச்சனை கூப்பிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு கிளம்பி வர்றான். நேராக இங்கே வரான். அவனோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை பார்க்க போகிறான். அவன் என்னடா ஆளை கொண்டுட்டுமே அப்படிங்கிற ஒரு குற்றம் வச்சு தாங்க முடியாமல் அப்படியே இருள் அடிச்சு போய் உட்காந்துருக்கான். இதான் பார்த்தா அவன் என்ன பண்ணுறான், அவளுக்கு ஷாக்காயிருது. என்னடா புதுக்கால அப்படி காணஞ்சு போட்டு ஷாக்காகி போகுது. அந்த அதிர்ச்சியிலேருந்து அவன் வெளியே வரவே இல்லை மீண்டு.
சரி சரி பயப்படாத, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நீ அதை கனவா நினச்சி மறந்துடு. அதை பற்றின யோசிக்காத அப்படின்லாம் சொல்ல, சரி வா ஒரு இடத்த கூட்டிட்டு போகிறேன்னு சொல்லி போட்டு அவங்களும் காட்டுக்குள்ளே ஒரு சமாதியை கூட்டிகிட்டு போய் இங்கே இருந்தாலும் மனசு நிம்மதியாக சரியாக நினச்சி பார்த்தேன். இங்கேயும் வந்து காதை பிடிச்சி நிற்கிறியாடா அப்படின்னு அவனை சத்தம் போட, அவனும் மறுபடியும் பயந்துக்கிறான். இப்படி பயப்படுற கடான கூட்டிகிட்டு வந்தேன் இந்த வண்டியில் ஏறாடி அப்படின்னு சொல்லி போட்டு அவனை சத்தம் போட, அவன் வண்டியில் ஏற மாட்டேன். அவன் பாட்டி மெண்டல் மாதிரி புக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டான். திடீர்னு ஓட ஆரம்பிச்சிட்டான். டீ ஓடார மாட்டிக்கூடார பார்த்தான்னு சொல்ல, அவன் கேட்கவே இல்லை. டபால்னு கார் ரிவர்ஸ் போட்டு ஒரே டம்முன்னு அந்த இடத்துல முடிச்சு எடுத்து போயிட்டான். ஆள் ஸ்பாட் அவுட். அப்புறம் இவன் போய் எல்லாம் சொல்லிட்டானா, இவ தான் கொலை சொன்னான், புருஷனை கொலை சொன்னான், ஆள் அனுப்பிச்சா அப்படின்னு தான் இவ்வளோ தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லி போட்டு அவனை எதிர்கொண்டுட்டான் இவன். அதுக்கப்புறம் ஃபோனை போட்டு அவன் ஓனரம்மாக்கு, மேடம் இந்த மாதிரி பிரச்சனை ஆகி போச்சு, அவனை காரை விட்டு ஆட்டிட்டேன், தயவு செஞ்சு வாங்கன்னு சொல்ல, அந்த ஓனரம்மா நேரம் அங்கே ஸ்பாட்டுக்கு வராங்க. ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்து இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, அவனை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம், இந்த கேஸ் எல்லாம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கவலைப்படாத, வண்டி எடுத்துட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் அவ்வளோ பயந்துக்க கார் எடுக்கிறதுக்கு, சரி என் காரில் கார் எடுத்துக்கோன்னு சொல்லி போட்டு அவன் காரில் அந்த ஓனரம்மா காரை வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. நேராக அவங்க கம்பெனி ஃபேக்ட்ரி கூட்டிகிட்டு வராங்க. அங்கே வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும்போது நிறைய பசங்க இந்த மாதிரி பிரச்சனை நான் சந்திச்சிருக்கேன், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைம்மா, சாதாரணமாக தூக்கி தூர போட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அதெல்லாம் கேட்டுப்போட்டு அவள் டேட்டா கூட்டியிருப்பான். எனக்கு இந்த மாதிரி டேட்டா வேணுமே, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குதுன்னு சொல்ல, இவ்வளோ தானே ஆசை, குத்திக்கிட்டே போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன போயிடுது. அப்புறம் அவளுக்கும் காலில் டேட்டாவை போட்டு விட்றாங்க அந்த ஓனரம்மா. டேட்டோ லெவல் வேறு லெவலில் போயிட்டுருக்குது அப்படியே பயங்கரமாக. இந்த பக்கம் அந்த பொண்ணோட வீட்டில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் போகுது, என்னென்னு தெரியல. அந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி விட்றாங்க போல். அதுக்கெல்லாம் அவர் பேசியெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் செத்துருப்பான்ல, கார்டு ஆட்டிருப்பான்ல, அந்த இன்வெஸ்டிகேஷன் முடியுது. அதுக்கப்புறம் சில சைனெல்லாம் வாங்குறான், பேரை முதல்ல செக்கு அது இதுன்னு ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் போகுது. அதுக்கப்புறம் பணத்தெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அந்த பணம் தான் இந்த பணம் போல். அதைத்தான் இப்போ பேக்கில் எடுத்து வைக்கிறான். அந்த பேக் எடுத்து வச்சு உள்ளே கொண்டு வராங்க. வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி சொல்கிறா, இவன் வந்தம்மா உனக்குலாம் நான் கொஞ்சம் அமௌண்ட் ரெடி பண்ணியிருக்கேன், பேரெலாம் மாற்றியாச்சு, பேக் கொஞ்சம் பணம் இருக்குது, ஸோ எடுத்துக்கோ தேவையில்லாம் அப்படின்னு சொல்ல, நோட்டீஸில் ஒரு விளம்பரம் போயிட்டுருக்குது, இதான் செத்துட்டா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விளம்பரம் போட்டுருக்குது. ஆனால் அவன் சாகவே இல்லை, எப்படி செத்தான் அப்படின்னு ஒரு யோசனை. இந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து இவ்வளவே படுக்க போட்டு வருன்னு அறுத்து கொன்று குவிச்சிட்றா. அவன் யார் கூட உதவி செஞ்சா பார்த்தீங்களா அவன். இது என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, அவள் இன்சூரன்ஸ் அமௌண்ட்டுக்கு எல்லாம் கையெழுத்து போட்டு வாங்கி அந்த அமௌண்ட்டை அவள் ஆட்டையை போடுறான். ஸோ அந்த இடத்துல அவளை கொன்று குவிச்சிட்றா. இப்போ அடுத்து சாப்டர் 5 இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. என்னென்னு கேட்டிங்கன்னா, அவன் ஃபோனை போட டே போலீஸ்காரவன் அவங்ககிட்ட என்னைய சுற்றிட்டு இருக்கிறாங்க, என்னை பார்க்குற மாதிரி இருக்கா, பயமாக இருக்கான்னு சொல்ல, அப்படி நீ ஒன்றும் பயப்படாதான், நான் பார்த்துக்கிறேன்டா, நீ வேலையை மட்டும் முடிக்கா அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதுக்கப்புறம் நேராக ரூமுக்கு போகிறாரு யாரை நம்ம ஸ்மார்ட் கை. சரி ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் டக்குன்னு காத்துறாப்புல திறந்து வந்து பார்த்தா ஏதாவது லேடிஸ் செப்பல்லாம் இருக்குது. என்னடா நம்ம ரொம்ப லேடிஸ் செப்பல் இருக்குது அப்படின்னு பார்க்குறாப்புல. ஒரு ஆச்சரியத்தோட பிரமிப்போடு பார்க்குறாப்புல. அப்படி பார்த்தா அங்கே தான் இருக்கிறா வெள்ளிக்குமே நம்ம ஸ்மார்ட் கனெக்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது போல. அது வேறு ஒரு லிங்க்கும் இல்லைங்க, ஒரு ஏர்போர்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறாருல்ல, ஸோ அங்கேருந்து தப்பிச்சு போனதுக்கா பார்க்குறாப்புல ஏதாவது பிரச்சனையாக மாட்டிக்கூடாதுல்ல. அவர் சமையல் செஞ்சு இவரு கொடுக்க சாப்பிட மாட்டேங்கிறான். அதாவது ஸ்மார்ட் கேவர் கேர்ள்ஸ் வந்து போல இந்த வெள்ளி. அப்புறம் அவளே சமையல் செஞ்சு நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, பேசிக்கிறாங்க ஜாலியாக. அதுக்கப்புறம் ஒன்றுக்கு முன்னே ஒன்றா இருக்கிறாங்க, ஆப்ரேஷன்லாம் போகுது. அதுக்கப்புறம் ஃபோனை பார்க்குறேன், அப்புறம் ஹாஸ்பிட்டலாம் பார்க்குறான், என்ன பேரெல்லாம் மாற்றிட்டு எடுக்கிற சொல்லி, ஆமாம் நான் வெளிநாடு போகிறேன், பேரை மாற்றிட்டேன், ஸோ நீ தான் எனக்கு அப்புறம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு, சரி நான் விட்டா யாரை டொக்குன்னு தட்டாங்க, ஏன்டா வளர்ச்சி ஓடுறேன், யாரோ வந்திருக்காங்க 2 நிமிஷம் அங்கிட்டு பிடிக்கும்னு சொல்லி டக்குன்னு பார்த்தா அந்த இன்வெஸ்டிகேஷனாக போலீஸ் ஸ்டேஷன் இருக்காரு. டேய் நீ தான் இருக்கியா, வேறு வேலையாக வந்தேன், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எப்பெல்லாம் இருக்குது, என் ஃப்ரெண்டு தாங்க ஒரு எமர்ஜென்சியாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி, அப்படியா நான் எனக்கு அர்ஜென்ட்டாக பாத்ரூம் வருது, நான் போவேன் கொஞ்சம் கரெக்ட் வந்ததும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து அப்படியே நெளிஞ்சிட்டு உட்காந்துருக்கான். இது என்ன கண்டாக தெரியல. சரிம்மா பாருங்க நான் ஒரு அவசரம் வந்தேன், இந்த வாரம் இருந்துட்டு போட்டு டக்குன்னு என்ன பண்ணான், அவன் அப்படியே நகலும் முன்னாடி போக ஆரம்பிச்சிடறான். அவனுக்கு அவசரம் இல்லை, அவன் வச்சு ஆகணும். அதுக்கப்புறம் அங்கேயே உட்காந்து எல்லாம் சரக்குலாம் அடிக்க ஆரம்பிச்சாங்க, ஜூஸை குடிக்கிறாங்க, அப்படின்னு டைம் பாஸ் ஜாலியாக போகுது. அதுக்கப்புறம் இவளை பற்றி பேச கேட்க அப்படியே போயிட்டுருக்குது. அப்புறம் உடனே இந்த மாதிரி பேசிக்கிறாங்க. யாரோ ஒரு பொண்ணு 4 துண்டை வெட்டியிருக்காங்க போல், ஒரு பொண்ணு யாரும் தெரில, அந்த கொலை யாரும் தெரில, யார் கொலை பண்ணாங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் யார் வெட்டினாங்கன்னு தெரில, வெட்டினா ரொம்ப கொடூரமாக இருப்பாங்க போல், ஆனால் ஒரு டேப்டாப் போட்டு தானே ஒரு நியூஸ் வந்துருக்கு அப்படி மாதிரி சொல்ல, டேக்குன்னு அவன் தண்ணி கொடுக்குறதுக்காக போகிறான். யாரும் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். உடனே இவன் சொல்கிறான், தயவு செஞ்சு அவனை அனுப்பிச்சுடு, இருந்தால் நமக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிறா இவன். சரி நான் பார்த்து இவனும் கவலைப்படாதுன்னு சொல்ல, ஐயோ இது எதுக்குடா தேவையில்ல பிரச்சனை, முதல்ல அனுப்பிச்சுட்றா அப்படின்னு சொன்னால் இவனும் சரிங்கிறான்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி சரக்கு முடிஞ்சு போச்சு, நான் சரக்கு வாங்கிட்டு வரணும் எனக்கு பத்தல அப்படின்னு சொல்லிட்டு, சார் நீங்கள் வேணும் கவலைப்படாதீங்க சார், நான் வாங்கிட்டு வரேன். என் காசு என்கிட்ட இருக்குது சார், நீங்கள் வேணும் கவலைப்படாதீங்க, நானே வாங்கிட்டு வரேன் சார். இங்கேயும் சார் நான் இங்கேயும் போக வேணாம் சார், நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட சொல்லி போட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து அப்படியே கிளம்புறாப்புல சார், சன்னமாக கிளம்புறாப்புல. அப்போ டக்குனு வந்ததுக்கப்புறம் இவன் ஒரு பிளான் போடுறான், இவனையே இங்கேயும் போட்டுறக்கூடாது யோசிக்கிறான். ஏன்னா இவனும் வெளியே போயிட்டான், இவன் மட்டும் தனியாக உட்காந்துருக்காரு. ஸோ அப்படி ஒரு பிளானை போடுறா போல். அதுக்கப்புறம் டக்குன்னு அவங்ககிட்ட போனதுக்கப்புறம் இவங்க அப்படியே ஒரு யோசனையில் உட்காந்துருக்கான், மாட்டிட்டு ஒரு யோசனை. இந்த பக்கம் போனப்பட்டி அந்த போலீஸ்காரன் வீட்டுக்கே வந்துட்டான்டா, பெரிய பிரச்சனையாக இருக்குது நம்மகிட்ட, கொஞ்சம் நம்மளே நோண்டிட்டு இருக்காண்டாங்க அப்படின்னு. போலீஸ் மட்டும் மாட்டிக்கிறோமா, அவ்வளோதான் மாட்டிக்கணும், நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. கரெக்டாக அவன் மாட்டிக்கிறான், யாரும் அந்த கேங் கிட்ட வேலையை முடிக்கவும் இல்லை, காசும் கொடுக்கவும் இல்லை, பின்னாடி தான் ஃபாலோ பண்ணிட்டு சரி. டக்குன்னு இவன் முடிச்சு போட்டு எல்லாம் சரக்கு வாங்கிட்டு வர்றான். இந்த பக்கம் இவன் அவனை போட்டு தள்ளிட்டா போல, கால் எடுத்துட்டுருக்கிறான். ஐயோ சாமி, கடைசியில் போட்டு தள்ளிட்டா அவளும், அந்த போலீஸ்காரையும் போட்டு தள்ளிட்டா இப்போ. அதோட இந்த சீன் முடிஞ்சு அடுத்த என்ன ஆச்சு அப்படிங்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.